தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 9வது வாக்கியம். இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்து இருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். நம்புகின்றோம். மத்தேயு சுங்கச்சாவடியில் அமர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் இயேசு அவனை அழைப்பது. அப்படி என்றால் வேலை செய்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் இறைவனுடைய அழைத்தலை அவன் பெறுகின்றான். இவனுடைய குரலை அவன் கேட்கின்றான். சும்மா இருக்கின்ற சமயத்தில் அல்ல. அப்படி நீங்களும் நானும் சும்மா இருக்கின்ற சமயத்தில் எந்த ஒரு பணியும் செய்யாமல் அடுத்தவனுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது குடும்பத்துக்கு தரப்பட்ட அந்த பணிகள், நமக்கு தரப்பட்ட அந்த கடமைகள், கணவன் என்ற ஸ்தானமோ மனைவி என்ற ஸ்தானமோ அல்லது பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட ஸ்தானமோ, என்ன ஸ்தானம் தெய்வம் நமக்கு தந்திருக்கிறாரோ, எந்த அழைத்தல் இந்த சமுதாயத்தில் நாம் பெற்றிருக்கின்றோமோ, என்ன அழைத்தல் செய்வதற்காக நாம் பெற்றுக்கணுமோ அந்த கடமையை நாம் செய்ய தவறி இதோ நம்முடைய சுயநலத்துக்காகவே எந்த ஒரு பணியும் செய்யாமல் ஏனோ தான் வாழ்கிற சமயத்தில் தெய்வத்துடைய அழைத்தல் கிடைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் எப்பொழுது நாம் தெய்வ பணிகளை ஈடுபடுகிற போது, நம்முடைய கடமையை நாம் செய்கின்ற பொழுது, சமூகத்தில் நம் தரப்பட்ட கடமைகள், அதே மாதிரி குடும்பத்தில் நம் தரப்பட்ட கடமைகள், அந்த கடமைகளை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற சமயத்தில் தெய்வத்துடைய சுவரம் நமக்கு அங்கே கேட்கப்படும். அவர் தெய்வம் அழைப்பார். அவர் எதற்காக இறைவன் அழைக்கின்றார், என்ன நோக்கத்திற்காக அவர் அழைக்கின்றார், என்ன காரணத்துக்காக அழைக்கிறார் என்பதையெல்லாம் நமக்கு அங்கு தெரியப்படும். ஆக இறைசில் மன்றாடுவோம். தெய்வமே, அந்த அழைத்தல் நான் பணி செய்கிற சமயத்தினுடைய அழைத்தலை நீ தருகின்றாயே, அதை புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றபடி செயல்பட சக்தியை தாரும் ஆண்டவரை செய்து விசேஷமாக நம்ம மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.